வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விடியலின் வழியில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட யூடியூப் சேனல். நம்ம தமிழ் இலக்கணத்தோட பல்வேறு பகுதிகளை வீடியோ மூலமாக பார்த்துட்டு வரோம். கடந்த வீடியோக்களில் பார்த்திங்கன்னா யாப் இலக்கணத்தோட வகைகளை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துடணும். அதில் இறுதியாக என்ன பார்க்க போகிறோன்னா தொடை. ஸோ வீடியோவுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நடுவில் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து முழுசாக பாருங்கள். வீடியோவாக அளிக்கிற தகவல்கள் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக வேணும்னா தயவு செஞ்சு உங்கள் நம்பரை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தொடை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாப் இலக்கணத்தோட ஒரு பகுதி தான் தொடை சொல்லுவோம். இதில் மோனைத்தொடை, எதுகைத்தொடை, முரண்தொடை, ஏய்புத்தொடை, அளபெடைத்தொடை, இரட்டைத்தொடை, அந்தாதி தொடை, செந்தொடை அப்படின்னு பல வகைகள் இருக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் ரைமிங் வேர்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு வகையில் அதை ஒத்தது தான் இது. அதில் முக்கியமான சில வகைகளை மட்டும் இங்கே பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோனைத்தொடை. மோனை அப்படின்னா முதல் எழுத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் எழுத்து ஒன்றி வருது. இப்போ எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஃபஸ்ட் எழுத்து என்ன, ரெண்டு அடியிலையும் ஏ. முதல் எழுத்து ஒன்றி வருதுனால இது பார்த்திங்கன்னா மோனைத்தொடை சொல்லுவோம். அவ்வளோதான். எதுகைத்தொடை, இரண்டாவது எழுத்து ஒன்று வந்துச்சுன்னா எதுகைத்தொடை. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்ற விலகு. முதல் அடியில் வர முதற்சீரில் அகர காவும், இரண்டாம் அடியில் வர பகவன் அதில் காவும் ஒன்றி வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா எதுகைத்தொடை. இப்போ மோனைத்தொடை எதுகைத்தொடையில் பார்த்திங்கன்னா பல்வேறு வகைகள் இருக்குது. அதை ஒரு தனி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முரண்தொடை. அடிதோறும் முதற் சீர் முரண்பட தொடுப்பது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம முதல் எழுத்து ரெண்டாம் எழுத்து பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இது ஒரு சீரை ஒன்றி வருது. இப்போ இன்பம் விழையான் இடும்பை, இயல்பெண்ணான் துன்பம் உறுதல் இளன். இன்பம் துன்பம் வருது இல்லைங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா முரண்தொடையாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏய்புத்தொடை. அடிதோறும் இறுதிச்சீர் ஒன்றி வருது. முரண்தொடைனா முதற் சீர், ஏய்புத்தொடைனா இறுதிச்சீர். இப்போ கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும் மூடும் நாடும் யாடும் எல்லாம் ஒரே ரைமிங் வருது பாருங்கள், இறுதிச்சீர். ஸோ இது மாதிரி இறுதியில் வர சீர்கள் ஒன்றி வந்துச்சுன்னா அது பார்த்திங்கன்னா ஏய்புத்தொடை சொல்லுவோம். அடுத்து அளபெடைத்தொடை. முதற் சீர் அளபெடுப்பது. எடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கி எடுப்பதுவும் எல்லாம் மழை. அளபெடைனா என்னன்றது பற்றி நம்ம முதல்ல பார்த்தோம். அளபெடைனா என்னென்னா, செய்யுள் ஓசை குறையும் போது அதை பூர்த்தி செய்கிறதுக்காக எழுத்துக்கள் தன்னுடைய மாத்திரையில் நீண்டு ஒலிக்கும். அதுதான் அளபெடைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எடுப்பதுவும் இதில் முதல் சீர் அளபெடுத்து வந்திருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா அளபெடைத்தொடைன்னு சொல்லுவோம். இன்றைக்கி தொடைன்னு என்பதை பற்றி பார்த்தோம், அதோட வகைகளை பார்த்தோம். வர வீடியோக்களில் மோனைத்தொடையில் இருக்கிற பல்வேறு வகைகளும் எதுகையில் இருக்கிற பல்வேறு வகைகளை விரிவாக பார்க்கலாம். ஸோ இதுவரை அளித்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் தான் மேலும் மேலும் நம்ம சேனலை சிறப்பாக நடத்த உதவிகரமாக இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.